எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷனா சேனல். நம்ம இந்த வீடியோவில் பாரிஸ் பேராலிம்பிக் போட்டிகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளானது நடந்து முடிஞ்சிருக்கு. 33வது பதிப்பு நடந்து முடிஞ்சிருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். அதில் நம்ம இந்தியா வந்து ஒரு 6 பதக்கங்கள், ஒரு வெள்ளி பதக்கம், 5 வெண்கல பதக்கம் சொல்லிட்டு மொத்தமாக 6 பதக்கங்களை வின் பண்ணி பதக்கப்பட்டியலில் வந்து 71வது இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியான பேராலிம்பிக் போட்டி அதே பாரிஸில் வந்து நடத்தப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த பாரிஸ் பேராலிம்பிக் போட்டியில் இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் அனுப்பப்பட்டாங்க, எத்தனையாவது பதிப்பு, எங்கே நடைபெற்றது, அதில் யார் யாரெல்லாம் இந்தியாவிலேருந்து கலந்து கொண்டு பதக்கங்கள் வின் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது பேராலிம்பிக் போட்டி, பாரிஸ் பேராலிம்பிக் போட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டு பேராலிம்பிக் போட்டியின் எத்தனையாவது பதிப்பு நடைபெற்றது? ஆன்சர் 17வது பதிப்பு. ஸோ ஒலிம்பிக் போட்டிகள் அப்படின்னா இந்த வருஷம் 33வது பதிப்பு நடைபெற்றது. பேராலிம்பிக் போட்டி அப்படின்னா 17வது பதிப்பு இந்த வருஷம் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பிரான்ஸ் நாட்டில் தான் நடத்தப்பட்டிருக்கு. பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸில் தான் இந்த போட்டிகளானது நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா 170 நாடுகள் மற்றும் அணிகள் வந்து பங்கேற்றிருக்கு. இது ஆகஸ்ட் 28ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த பேராலிம்பிக் போட்டி செப்டம்பர் 8ஆம் தேதியோடு நிறைவடைஞ்சிருக்கு. அடுத்த செகண்ட் கொஸ்டின், பாரிஸ் பேராலிம்பிக்கில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? ஆன்சர் 29 பதக்கங்கள். ஸோ இப்போ பாரிஸ் பேராலிம்பிக் போட்டியில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த பேராலிம்பிக் போட்டியில தான் நம்ம இந்தியா வந்து அதிகபட்சமா 29 பதக்கங்களை வின் பண்ணிருக்கு. அதே மாதிரி இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த பேராலிம்பிக் போட்டிக்கு தான் இந்தியா வந்து 84 வீரர் மற்றும் வீராங்கனைகளை வந்து அனுப்பியிருக்கு. அந்த போட்டியில பங்கேற்கிறதுக்காக அதிகமாக 84 பேர் அனுப்பியிருக்கு. ஸோ இந்த 84 பேர்ல வந்து 32 பேர் வந்து வீராங்கனைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 84 பேரும் வந்து இந்த பேராலிம்பிக் போட்டியில 12 விளையாட்டுகள்ல வந்து கலந்து கொண்டிருக்காங்க. எத்தனை விளையாட்டுகள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். 12 விளையாட்டுகளில் பங்கேற்கிறதுக்காக தான் அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த பேராலிம்பிக் போட்டியில் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ பதக்கங்கள் வின் பண்ணியிருக்கு இந்த பாரிஸ் பேராலிம்பிக்கில் அப்படின்னா 29 பதக்கங்கள். இது வரைக்கும் இந்த அளவுக்கு அதிகமான பதக்கம் ஒரு பேராலிம்பிக் போட்டியில் இந்தியா வின் பண்ணது கிடையாது. இப்போ தான் 29 பதக்கங்களை வின் பண்ணியிருக்கு. அதன்படி பதக்கப்பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 18வது இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ 29 பதக்கங்கள் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து 7 தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்கு, 9 வெள்ளி பதக்கம், 13 வெண்கல பதக்கம், மொத்தமாக 29 பதக்கம். 7 தங்கம், 9 வெள்ளி, 13 வெண்கலம் வின் பண்ணிருக்கு. இதுக்கு முன்னாடி டோக்கியோ பேராலிம்பிக் போட்டி நடைபெற்றது இல்லையா, அதுல வந்து இந்தியா 19 பதக்கங்கள் தான் வின் பண்ணியிருந்தது. இப்போ எக்ஸ்ட்ரா 10 பதக்கங்கள், 29 பதக்கங்கள் வந்து இந்த பேராலிம்பிக் போட்டியில வின் பண்ணிருக்கு பாரிஸ் பேராலிம்பிக்ல. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், பாரிஸ் பேராலிம்பிக் பதக்கப்பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்துள்ளது? ஸோ நம்ம இந்தியா வந்து 18வது இடம் பார்த்தோம். 29 பதக்கங்களோட இந்தியா வந்து 18வது இடம் பார்த்தோம். இந்த ஒலிம்பிக் போட்டியில் அதிகமான பதக்கங்களை வென்று எந்த நாடு முதலிடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னா சீனா. ஸோ சீனா தான் இந்த பாரிஸ் பேராலிம்பிக் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வந்து அமெரிக்கா தான் அதிக பதக்கங்களோட பதக்கப்பட்டியலில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருந்தது. இந்த பேராலிம்பிக் போட்டியில் சீனா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸு. ஸோ 94 கோல்டு, 94 தங்கப்பதக்கம், 76 வெள்ளி பதக்கம், 50 வெண்கல பதக்கம் சொல்லிட்டு மொத்தமாக 220 பதக்கங்களை வின் பண்ணி சீனா வந்து பதக்கப்பட்டியலில் நம்பர் 1 பிளேஸில் இருக்கு. அடுத்து பிரிட்டன் பார்த்தீங்கன்னா 49 தங்கம், 44 வெள்ளி, 31 வெண்கலம் சொல்லிட்டு 124 பதக்கங்களோட செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. ஸோ ஒலிம்பிக் போட்டியில் முதலிடத்தை பிடிச்ச அமெரிக்கா, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்ச அமெரிக்கா இந்த பாரிஸ் பேராலிம்பிக் போட்டியில் வந்து 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ 36 தங்கம், 42 வெள்ளி, 27 வெண்கலம் சொல்லிட்டு 105 பதக்கங்களோட அமெரிக்கா 3ஆவது இடத்தை பிடிச்சிருக்கு. நெதர்லாந்து வந்து 4th பிளேஸ், 4வது இடம். பிரேசில் வந்து 5வது இடம். அடுத்து 4th கொஸ்டின், பாரிஸ் பேராலிம்பிக்கில் தொடக்க அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி சென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, A and B.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒலிம்பிக் போட்டி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலுமே பார்த்துருப்போம். தொடக்க அணிவகுப்பில் வந்து இந்தியா சார்பில் ஒரு வீரர் மற்றும் வீராங்கனை வந்து இந்திய தேசிய கொடியை ஏந்தி சென்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்திய தேசிய கொடியை யார் ஏந்தி சென்றிருக்காங்க அப்படின்னா, அதாவது பாரா ஈட்டியதல் வீரர் சுமித் அண்டில் மற்றும் பாரா குண்டியதல் வீராங்கனை பாக்யஸ்ரீ ஜாதவ், இவங்க 2 பேரும் தான் இந்த பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியோடைய தொடக்க அணிவகுப்புல இந்திய தேசிய கொடியை ஏந்தி சென்றிருக்காங்க. இதே மாதிரி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில வந்து இந்திய தேசிய கொடியை தொடக்க அணிவகுப்புல யார் ஏந்தி சென்றாங்க அப்படின்னா, பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து, டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல், இவங்க 2 பேரும் தான் தொடக்க அணிவகுப்புல வந்து இந்திய தேசிய கொடியை ஏந்தி சென்றிருப்பாங்க ஒலிம்பிக் போட்டியில. பாராலிம்பிக்ல சுமித் அண்டில் மற்றும் பாக்யஸ்ரீ ஜாதவ் ஆகியோர் வந்து தேசிய கொடியை ஏந்தி சென்றிருக்காங்க. அடுத்து இந்த பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில இறுதிச் சுற்றுல இந்திய தேசிய கொடியை ஏந்தி சென்றவங்க யார் அப்படின்னா, ஹர்மந்தர் சிங். இவர் வந்து இந்தியாவுக்கு பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில வில்வித்தையில முதல் தங்கப்பதக்கத்தை வின் பண்ணி தந்திருக்காரு இந்த போட்டியில. அதே மாதிரி பிரீத்தி பால் இந்த பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில 2 வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க தடகள வீராங்கனை பிரீத்தி பால். ஸோ இவங்க 2 பேரும் தான் இறுதி அணிவகுப்புல இந்திய தேசிய கொடியை ஏந்தி சென்றிருக்காங்க. அதே மாதிரி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில இறுதி அணிவகுப்புல இந்திய தேசிய கொடியை ஏந்தி சென்றவங்க யாருன்னா, ஹாக்கி வீரர், ஹாக்கி அணியுடைய கோல் கீப்பரான ஸ்ரீஜேஷ் அவர்களும், அதே மாதிரி இந்திய துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான மானு பாக்கர், இவங்க 2 பேரும் தான் இறுதி அணிவகுப்புல ஒலிம்பிக் போட்டியில இந்திய தேசிய கொடியை ஏந்தி சென்றாங்க. அடுத்த 5th கொஸ்டின், 2028ஆம் ஆண்டு பாராலிம்பிக் போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அமெரிக்கா. ஸோ 2028 தான் அடுத்த தடவை வந்து ஒலிம்பிக் போட்டிகளானது நடத்தப்பட இருக்கு. பாராலிம்பிக் போட்டிகள் 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒலிம்பிக் போட்டி நடத்தப்படுது. ஸோ அதன்படி அடுத்த போட்டி வந்து அமெரிக்காவில் 2028ஆம் ஆண்டு அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடைபெற இருக்கு பாராலிம்பிக் போட்டிகள். அடுத்த 6வது கேள்வி, பாரிஸ் பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்ற தமிழர் யார்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 தான். ஸோ இந்த வருஷம் நடைபெற்ற இந்த பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் 4 தமிழகத்தை சேர்ந்த வீரர் மற்றும் வீராங்கனைகள் வந்து பதக்கங்களை வின் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னா, துளசிமதி முருகேசன், இவங்க பேட்மிண்டன் வீராங்கனை, மாரியப்பன் உயரம் தாண்டுதல் வீரர், அடுத்து மனிஷா ராம்தாஸ், இவங்களும் பேட்மிண்டன் வீராங்கனை, நித்யஸ்ரீ சுமதி சிவன், இவங்களும் பேட்மிண்டன் தான். 3 பேர் வந்து பேட்மிண்டன், மாரியப்பன் மற்றும் அவங்க மட்டும் உயரம் தாண்டுதல் வீரர். 4 பேர் வந்து இந்த பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் பதக்கங்கள் வின் பண்ணியிருக்காங்க தமிழகத்திலேருந்து. அடுத்த 7th கொஸ்டின், 3 பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற ஒரே இந்தியர் யார்? ஆன்சர் மாரியப்பன். ஸோ மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் தான் 3 பாராலிம்பிக் போட்டிகளில் தொடர்ந்து இந்தியாவுக்கு பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு ரியோ பாராலிம்பிக் போட்டியில் ஒரு தங்க பதக்கம் வின் பண்ணாங்க. அடுத்து 2020ஆம் ஆண்டுக்கான டோக்கியோ பாராலிம்பிக் போட்டியில் வெள்ளி பதக்கம் வின் பண்ணாங்க. அடுத்து இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டுக்கான பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காரு T63 பிரிவில். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த 3 பாராலிம்பிக் போட்டிகளில் வந்து பதக்கம் வென்ற ஒரே இந்தியர் அப்படிங்கிற சாதனையை இதன் மூலமாக மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் வந்து படைச்சிருக்காங்க. அடுத்த 8th கொஸ்டின், பாராலிம்பிக்கில் 2 தங்கம் வென்று சாதனை படைத்த இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர் அவனி லெஹரா. ஸோ பார்த்தீங்கன்னா பாராலிம்பிக் போட்டி வரலாற்றிலே வந்து 2 தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை அப்படிங்கிற சாதனையை வந்து அவனி லெஹரா படைச்சிருக்காங்க. அவனி லெஹரா வந்து துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. இதுக்கு முன்னாடி டோக்கியோ பாராலிம்பிக்ல அவங்க தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க துப்பாக்கி சுடுதல்ல. இப்போ பாரிஸ் பாராலிம்பிக்லயுமே அவங்க தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக 2 தங்கம் வென்ற ஒரே இந்திய வீராங்கனை அப்படிங்கிற சாதனையை வந்து அவனி லெஹரா வந்து படைச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து இந்த பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில 7 தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அவங்க யார் அவங்க எந்தெந்த பிரிவுகளில் அவங்க அந்த தங்கப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ வரிசையாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவனி லெஹரா. ஸோ இவங்க துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. அவனி லெஹரா பார்த்தீங்கன்னா மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஸ்டாண்டிங் SH1 பிரிவில் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நிதேஷ்குமார் வந்து பேட்மிண்டன் வீரர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஆடவருக்கான பேட்மிண்டன்ல SL3 பிரிவில் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காரு நிதேஷ்குமார். நெக்ஸ்ட் சுமித் அண்டில். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈட்டி எறிதல் வீரர். ஸோ இப்போ ஒலிம்பிக் போட்டிக்கு எப்படி நம்ம வந்து நீரஜ் சோப்ரா சொல்கிறோமோ அதே மாதிரி பாராலிம்பிக் போட்டியில் வந்து சுமித் அண்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஈட்டி எறிதல் வீரர் சுமித் அண்டில். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஈட்டி எறிதலில் F64 பிரிவில் 70.59 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து அவர் தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு கொஸ்டின், இப்போ ஒலிம்பிக் போட்டி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றதுல அதில் ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா எவ்வளோ மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து அவர் அதாவது வெள்ளி பதக்கம் தான்
வின் பண்ணியிருக்காரு, வெள்ளி பதக்கம் வென்றார். இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணிருங்க, இது உங்களுக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட் தரம்பீர், இவர் பார்த்தீங்கன்னா கிளப் த்ரோல வந்து முதல் தங்க பதக்கத்தை வின் பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கு. ஸோ இவர் வந்து F51 கிளப் த்ரோல F51 பிரிவில் 34.9 மீட்டர் தூரத்திற்கு எட்டி இவர் வந்து அந்த தங்க பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து நவ்தீப் சிங், இவரும் ஈட்டியதல் வீரர் தான். இவர் F41 பிரிவில் 47.32 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியிருந்து தங்க பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹர்விந்தர் சிங், இவர் வில்வித்தை வீரர். இவர் வில்வித்தையில பாராலிம்பிக் போட்டியில இந்தியாவுக்கு முதல் தங்க பதக்கத்தை வின் பண்ணி தந்திருக்காரு ஹர்விந்தர் சிங். இவர் பாத்தீங்கன்னா ரெக்கர்வ் பிரிவில் வந்து இந்த தங்க பதக்கத்தை வின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பிரவீன் குமார், இவர் பாத்தீங்கன்னா உயரம் தாண்டுதல் வீரர். பிரவீன் குமார் வந்து T64 பிரிவில் 2.08 மீட்டர் தூரத்திற்கு உயரம் தாண்டி தங்கப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்காரு பிரவீன் குமார். ஸோ அவனி லெஹரா, நிதேஷ் குமார், சுமித் அண்டில், தரம்பீர், நவ்தீப் சிங், அடுத்து ஹர்விந்தர் சிங், நெக்ஸ்ட் பிரவீன் குமார், இவங்க 7 பேர் தான் இந்தியாவுக்கு வந்து பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில தங்கப்பதக்கத்தை வின் பண்ணி தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வெள்ளி பதக்கம் வின் பண்ணவங்க, வெள்ளி பார்த்தீங்கன்னா 9 வெள்ளி பதக்கத்தை இந்த பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில இந்தியா வின் பண்ணிருக்குன்னு பார்த்தோம். ஸோ அந்த 9 வீரர் மற்றும் வீராங்கனைகள் யார் யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிஷாத் குமார், இவர் வந்து உயரம் தாண்டுதல் வீரர். இவர் எந்த பிரிவில் வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காருன்னா T47 பிரிவில் 2.04 மீட்டர் தூரத்திற்கு உயரம் தாண்டி அந்த வெள்ளி பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து யோகேஷ் கத்துனியா, இவங்க வந்து வட்டு ஏறுதல் வீரர். இவர் பார்த்தீங்கன்னா F56 பிரிவில் 42.22 மீட்டர் தூரத்திற்கு வட்டி எறிந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. துளசிமதி முருகேசன், இவங்க வந்து பேட்மிண்டன்ல, இவங்க தமிழக வீராங்கனைன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். பேட்மிண்டன்ல மகளிருக்கான ஒற்றை பிரிவில் SU5 பிரிவில் வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க துளசிமதி முருகேசன். அடுத்து சுஹாஸ் யதிராஜ், இவங்க வந்து பேட்மிண்டன் வீரர். ஆடவருக்கான தனிநபர் பிரிவில் SL4 பிரிவில் வந்து சுஹாஸ் யதிராஜ் வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சரத்குமார், இவர் வந்து உயரம் தாண்டுதல் வீரர். T63 பிரிவு, அதாவது மாரியப்பன் தங்கவேலு அவர்களும் இதே பிரிவு தான். அவர் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அதே பிரிவில் சரத்குமார் வந்து 1.88 மீட்டர் தூரத்துக்கு உயரம் தாண்டி வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அஜித் சிங், அஜித் சிங் பார்த்தீங்கன்னா ஈட்டியதல் வீரர். இவர் F46 பிரிவில் 65.62 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. சச்சின் சர்ஜேராவ் கிளாரி, இவர் வந்து குண்டு எறிதல் வீரர். F46 பிரிவில் 16.32 மீட்டர் தூரத்திற்கு குண்டு எறிந்து அவர் வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. பிரணவ் சூர்மா வந்து கிளப் த்ரோல பார்த்தீங்கன்னா F51 பிரிவில் 34.59 மீட்டர் தூரத்திற்கு எட்டி இவர் வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க பிரணவ் சூர்மா. அடுத்து மனிஷ் நர்வால், இவங்க பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க மனிஷ் நர்வால். ஸோ 1, 2, 3 சுஹாஸ் யதிராஜ், அடுத்து சரத்குமார், நெக்ஸ்ட் அஜித் சிங், அடுத்து சச்சின் சர்ஜேராவ் கிளாரி, நெக்ஸ்ட் பிரணவ் சூர்மா, மனிஷ் நர்வால். ஸோ இந்த 9 பேர் வந்து இந்தியாவுக்கு வெள்ளி பதக்கத்தை வின் பண்ணி தந்திருக்காங்க. அடுத்து வெண்கலம். ஸோ வெண்கலம் பார்த்தீங்கன்னா 13 பதக்கங்களை வின் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இந்த பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில். அந்த 13 போட்டியாளர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மோனா அகர்வால், நம்ம முன்னாடி பார்த்தோம். அவனி லெஹரா வந்து துப்பாக்கி சுடுதலில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஸ்டாண்டிங் SH1 பிரிவில் வந்து தங்க பதக்கம் வின் பண்ணியிருக்காங்கன்னு அதே பிரிவில் தான் மோனா அகர்வால் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து ருபீனா பிரான்சிஸ், இவங்க துப்பாக்கி சுடுதலில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் SH1 பிரிவு, இங்கே வந்து ஏர் ரைஃபிள், இங்கே ஏர் பிஸ்டல் SH1 பிரிவில் ருபீனா பிரான்சிஸ் வந்து வெண்கலம் வென்றிருக்காங்க. அடுத்து மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் உயரம் தாண்டுதலில் T63 பிரிவில் 1.85 மீட்டர் தூரத்திற்கு உயரம் தாண்டி வெண்கல பதக்கம் வின் பண்ணி தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் சுந்தர் சிங் குர்ஜர் பார்த்தீங்கன்னா ஈட்டி எறிதலில் 64.96 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து வெண்கலம் வின் பண்ணியிருக்காங்க. ராகேஷ் குமார், ஷீதல் தேவி ஆகியோர் பார்த்தீங்கன்னா வில்வித்தையில் கலப்பு காம்பவுண்ட் அணிகள் பிரிவில் வந்து ஒரு வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க ராகேஷ் குமாரும் ஷீதல் தேவியும். அடுத்து ஹொடோஷி சமா, இவர் வந்து குண்டெறிதல் வீரர். இவர் பார்த்தீங்கன்னா 14.65 மீட்டர் தூரத்திற்கு குண்டெறிந்து வெண்கலம் வென்றிருக்காரு. அடுத்து கபில் பார்மர், இவர் ஜூடோவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை வின் பண்ணி தந்திருக்காரு கபில் பார்மர். இவர் வந்து 60 கிலோகிராம் J1 பிரிவில் தான் ஜூடோவில் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து மனிஷா ராம்தாஸ், இவங்க பேட்மிண்டன் வீராங்கனை, தமிழக வீராங்கனை, தனிநபர் ஒற்றையர் பிரிவில் SU5 பிரிவில் மனிஷா ராம்தாஸ்
ராம்தாஸ் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நித்யஸ்ரீ சுமதி சிவன், இவங்களும் தமிழக வீராங்கனை தான். பேட்மிண்டன்ல மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் SH6 பிரிவில் நித்யஸ்ரீ வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரீத்தி பால் பார்த்தீங்கன்னா 2 பதக்கங்கள் வின் பண்ணியிருக்காங்க. 2 வெண்கல பதக்கம் இந்த ஒரே பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் 2 வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 100 மீட்டர் ஓட்டத்தில் T35 பிரிவில் 14.21 வினாடிகள் இலக்கை எட்டி ஒரு வெண்கல பதக்கமும், 200 மீட்டர் ஓட்டத்தில் T35 பிரிவில் 30.01 வினாடிகள் இலக்கை எட்டி ஒரு வெண்கலமும் வின் பண்ணியிருக்காங்க. 2 வெண்கலம் வின் பண்ணியிருக்காங்க பிரீத்தி பால். அடுத்து சிம்ரன், இவங்க 200 மீட்டர் ஓட்டத்தில் T12 பிரிவில் 24.75 வினாடிகள் இலக்கு எட்டி வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க சிம்ரன். அடுத்து தீப்தி ஜீவன்ஜி, இவங்க 400 மீட்டர் ஓட்டத்தில் T20 பிரிவில் 55.82 வினாடிகள் இலக்கு எட்டி வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 7 தங்கம் 9 வெள்ளி 13 வெண்கலம் சொல்லிட்டு இந்தியா 29 பதக்கங்களை பெற்று பதக்கப்பட்டியலில் 18வது இடத்தை பிடிச்சிருக்கு நம்ம இந்தியா. ஸோ இதோட பாரிஸ் பாராலிம்பிக் குறித்த வீடியோ வந்து நிறைவடையுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.